அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இது என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் எப்போது நடக்கப் போகிறது, எப்படி நடக்கப் போகிறது தான் ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வியை கேட்டிருக்காரு. ஜாதக ரீதியாக சுத்த ஜாதகமாக அமைய வேண்டும். சுத்த ஜாதகம் எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான பாவங்கள் நல்ல அமைப்புள்ள ஜாதகம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தோஷம் முதல்ல அங்கே இருக்கக்கூடாது. தோஷம் பெறாத ஜாதகமாக இருக்க வேண்டும். தோஷம் எப்படின்னு என்ன? ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், தேர தோஷம், மாங்கலி தோஷம், புத்திர தோஷம், ஆயுள்கா தோஷம் சொல்லக்கூடிய தோஷம். இந்த தோஷம் எல்லாமே அந்த ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு பெண்ணுக்கு வரன் கூடி வருதுன்னா அந்த பெண்ணுடைய ஜாதகம் சுத்தமாக இருக்கணும், வரக்கூடிய ஜாதகமும் சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு திருமணம் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இது பொதுவான ஒரு விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதுவே எனக்கு தோஷம் இருக்குது, ராகுக்கே தோஷம் இருக்குது, செவ்வாய் தோசை இருக்குது, கலத்தர தோசை இருக்குது, எல்லா தோசையும் இருக்குங்க, ஆனால் எனக்கு திருமணம் எப்போ கை கூடி வரும்? லக்னத்துக்கு 12 கட்டத்தில் மேச முதல் மீன வரை எந்த கட்டங்களாக இருந்தாலும் சரி, 7ஆம் பாவம் அதிபதி அவங்களுக்கு வலுவாக காணப்பட வேண்டும். இல்லை சார், நீங்கள் சொன்ன மாரி நான் வந்து இப்போ இளமை காலத்திலேயே எனக்கு 7ஆம் ஸ்தானத்துக்கு வந்து இப்போ சுக்கிரனாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், இல்லை சனி பகவானாக இருக்கலாம், இல்லை ராகுகேது பகவானாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, கலத்திர யோகம் சின்ன விஷயம் எனக்கு வந்துட்டு போயிடுச்சு. இப்போ எனக்கு அடிப்படை ரீதியாக எனக்கு திருமணம் எப்போ அமைய வேணும் அப்படின்னு சொல்லப்போனால், இது உதாரணத்துக்கு என்ன கேட்டிங்கன்னா, மேச ராசிக்காரங்களுக்கு